தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம பல சுவாரஸ்யமான தகவல்களை பேச போறோம். அதுல முதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு முருகன் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை வச்சு என்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு முருகன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அந்த எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ஒரு சம்பவம் ஒண்ணு நம்ம முதல்வருக்கு நடந்திருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கார் விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுவும் சாதாரண விபத்து இல்லைங்க, 150 கிலோமீட்டர் வேகத்துல கார் வந்துட்டு இருக்கும் போது டயர் வெடிச்சிருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சம்பவம் அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். நூலிழையில் உயிர் தப்பினார் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் உண்மை. திண்டுக்கல்ல ஒரு அரசு நிகழ்ச்சியை முடிச்சிட்டு மதுரை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்களுடைய கார் திருப்பரங்குன்றத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள சிட்டி உள்ள கார் என்டர் ஆகுது. வரும்பொழுது பாத்தீங்கன்னா கார் டயர் வெடிக்குது. முதல்வரோட கார் எப்பவுமே பாத்தீங்கன்னா லேண்ட் ரோவர் கம்பெனியோடது தான். சோ லேண்ட் ரோவர் அப்படிங்கிறது அது ஒரு உயர் ரக கார். அதனால 150 கிலோமீட்டர் வேகத்துல வந்ததால அந்த கார் தாங்குச்சு. இதுவே மற்ற கார் நிறுவனங்களாக இருந்திருந்தால் 150 கிலோமீட்டர் வேகத்துல வரும்போது கார் வெடிச்சிருந்தா அது பெரிய விபத்தா மாறி இருக்கும். லேண்ட் ரோவர் அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சது. ஆக மொத்தம் காவல்துறை தரப்பை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நூலிழையில் ஸ்டாலின் உயிர் தப்பினார், பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அப்படிங்கறத தான் காவல்துறை தரப்புல சொல்றாங்க. பெருசா இத பத்தி வெளியில எதுவும் காட்டிக்கல. ஏன்னா வெளியில ரொம்ப தெரிஞ்சது அப்படின்னா அது பதட்டமான சூழ்நிலை வரும். என்னடா அது முதல்வரோட காரையே சரியா கவனிக்கலையா, அப்ப காரெல்லாம் டயர் இருக்கான்னு செக் பண்றது இல்லையா, சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் எழும் இல்லையா. அதனால இத பத்தி அதிகமா பேசல. காவல்துறை தரப்புல ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப அதன் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 150 கிலோமீட்டர் வேகத்துல வரும்பொழுது கார் டயர் வெடிச்சிருக்கு அப்படின்னா இது பெரிய விபத்து தான். உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் வேறு ஒரு காரில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இது ஸ்டாலின் அவர்களுக்கு முருகன் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கையா தான் நாம பார்க்கணும். ஆன்மீகத்துல நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தெரியும் இறைவனை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒன்ன அறிவிச்சாங்க. அந்த லேப்டாப்பையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை இன்னும் ஒரு வாரத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதுல பாத்தீங்கன்னா 3 நடிகர்கள் கலந்து கொண்டார்கள். அதாவது சூர்யாவோட தம்பி கார்த்தி, விஜய் சேதுபதி, அப்புறம் மணிகண்டன், இந்த 3 பேரும் கலந்துகிட்டாங்க. அதுல 3 பேருமே மாத்தி மாத்தி திமுகவை புகழ்ந்து தள்ளினாங்க. நான் என்ன கேக்குறேன் இவனுங்கள்ட்ட, ஏண்டா அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த மடிக்கணினி கொடுக்கக்கூடிய திட்டம். அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது அதிமுக ஆட்சியை குறை சொல்லி எவ்வளவு விஷயம் பேசினானுங்க இந்த நடிகர்கள். விஜய் சேதுபதியா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியை குறை சொல்லி சூர்யாவாகட்டும் எல்லா நடிகர்களும் பேசிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப திமுக ஆட்சியில எவ்வளவு கொடுமைகள் நடக்குது, எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, எவ்வளவு அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அதை பத்தி ஒரு நடிகனும் வாய் திறக்கல. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை 4 வருஷமா நிப்பாட்டி வச்சுட்டு இப்ப எலெக்ஷன் நேரத்துல, எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க லேப்டாப் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்களே, இது சீட்டிங்கா தெரியலையா? அந்த நடிகர்களை பார்த்து நான் கேக்குறேன். அதிமுக ஆட்சி காலத்துல அப்படி இப்படின்னு ஓவரா பொங்குனானுங்க. இப்ப 4 வருஷமா வாய் மூடிட்டு இருந்தானுங்க. இப்ப எலெக்ஷன் டைம் வந்த உடனே இந்த திட்டத்துல இந்த 3 நடிகர்களும் மைக்க புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த நடிகர்களை பேச வச்சா இந்த இளைஞர்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்னு திமுகவோட ஒரு கணக்கு. அதாவது நடிகர்களை மிரட்டி திமுக வேலை வாங்குது அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்துல தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய 90% நடிகர்கள், சினிமாக்காரங்க திமுகவின் ஜால்ராக்கள் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஒண்ணு திமுகவோட ஜால்ராவா இல்லையா உன்னை மிரட்டி நாங்க எங்க பக்கம் வர வைப்போம். இதுதான் திமுகவோட பாலிசி. திமுகவோட ஜால்ராவா இருக்கணும், இல்லைன்னா திமுகவுக்கு ஆதரவா இருக்கணும். இப்படி இருந்தாதான் தமிழ் சினிமால பிழைக்க முடியும். ஆக மொத்தம் இந்த நடிகர்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே கிடையாது. இந்த விஜய் சேதுபதியா இருக்கட்டும், மணிகண்டனா இருக்கட்டும், மணிகண்டனா யாருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? கார்த்தியை பத்தியும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, எல்லா நடிகர்களையும் கூப்பிடல, ரஜினி, கமல் எல்லாரையும் கூப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கேலி கூத்தா இருக்கும். ஆக மொத்தம் இவங்க இந்த இளைஞர்களை கவரும் விதமாக இந்த இளம் வட்டம் அதிகமாக எந்த நடிகர்கள் பின்னாடி போறாங்க? சிவகார்த்திகேயன், விஜய், அஜித், அப்புறம் விஜய் சேதுபதி, தனுஷ், சிம்பு, மணிகண்டன், இப்ப இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்கள தானே பாக்குறாங்க. இதுல விஜய், அஜித்தை கூப்பிட்டா வரமாட்டாங்க, ரஜினி கமலையும் கூப்பிட முடியாது. சோ சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி பராசக்தி பட விஷயத்துல பிஸி.
அப்போ விஜய் சேதுபதியை கூப்பிடு, கார்த்தியை கூப்பிடு, இப்படிதான் திமுக திட்டம் போடுது. காலம் காலமாக இந்த சினிமா துறையை வச்சுக்கிட்டே இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கு திமுக. விஜயை பார்த்து சொல்றாங்க விஜய் கூத்தாடி அப்படின்றாங்க. ஆனா இதே கூத்தாடிகளை வைத்துதான் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது. இதே கூத்தாடிகளை வைத்துதான் திராவிட கொள்கை என்பது தமிழர்களிடத்தில் திணிக்கப்பட்டது. இப்ப விஜய கூத்தாடின்னு சொல்லிட்டு இவங்க யார தூக்கி பிடிக்கிறாங்க? சிவகார்த்திகேயன் என்ற கூத்தாடியையும் விஜய் சேதுபதி, கார்த்தி, மணிகண்டன் என்ற கூத்தாடிகளையும் தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்கள வச்சுதான் இவங்க விளம்பரம் தேடிக்கிறாங்க. இப்ப விஜய் திமுகவுக்கு எதிராக திரும்பினதுனால மற்ற நடிகர்கள் எல்லோரையுமே திமுக தன்னோட பக்கம் இழுக்கிறாங்க. மற்ற இளம் நடிகர்கள் மூலமாக அவர்களுடைய ரசிகர்களை நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு திமுக ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆக மொத்தம் திமுக ஒரு உருப்படாத கட்சி. திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய இந்த நடிகர்கள் கேடுகட்டவர்கள். இவர்களை மாதிரி கேடுகட்டவங்களை பார்க்கவே முடியாது. சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான். இந்த ஆளு பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல மூடு டாஸ்மாக் மூடு அப்படின்னு தெரு தெருவா பாட்டு பாடிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான். இந்த ஆளு திமுக காசை வாங்கிட்டு. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்த ஆள் ஆளை காணும். எல்லாரும் ஜூம் பண்ணி பாக்குறாங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க இந்த ஆள் எங்க போனாரு அப்படின்னு. திடீர்னு இப்ப பார்த்தா அமெரிக்காவுக்கு சவால் விடுறாரு. அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு கோவன். என்ன சொல்றாரு அப்படின்னா, வெனிசுலா அதிபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அமெரிக்கா. அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். அதற்கு கண்டனம் தெரிவித்து ட்ரம்புக்கும் எச்சரிக்கை விடுத்து சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம். தமிழ்நாட்டுல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு வீடியோ வெளியிடுறாரு. அப்ப இவ்வளவு நாளா இந்த கோவன் எங்க போனாரு? வெனிசுலா அதிபரை அரெஸ்ட் பண்ணதுக்கும் இந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஆளுக்கு ஏன் கோவம் வரணும்? இங்க தமிழ்நாட்டுல நம்முடைய மாநிலத்துல எவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, திமுக ஆட்சியில எவ்வளவு அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக் கடையை மூடாம வச்சிருக்காங்க. டாஸ்மாக் மூடுன்னு பாட்டு பாடின இந்த ஆளு இப்ப திமுக ஆட்சியை பார்த்து மூடு டாஸ்மாக் மூடுன்னு ஏன் பாட்டு பாடல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுதா? அப்போ இந்த ஆள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கோவனா இருக்கட்டும், இல்ல சினிமா துறையை சேர்ந்த நடிகர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதிமுக ஆட்சி காலத்துல அதிகமா அதிமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணாங்க. அதற்கு காரணம் திமுகவிடமிருந்து இவர்கள் அனைவரும் காசு வாங்கி கொண்டு அதிமுக ஆட்சியை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க எல்லாரும் நவத்வாரங்களையும் மூடிட்டாங்க. இதே கார்த்தி, இதே விஜய் சேதுபதி எவ்வளவு பேசினானுங்க அதிமுக ஆட்சி காலத்துல. சூர்யா எல்லாருமே இப்ப எங்க போனானுங்க? ஒருத்தனையும் காணும். இந்த கோவன் உட்பட எல்லாருமே. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவினுடைய செட்டப். சோ இந்த உண்மையை தமிழக மக்கள் உணரணும். சோ தமிழக வாக்காளர்கள், குறிப்பா இளைஞர்கள் உணரணும். இளைஞர்கள் உணர்ந்து இந்த மாதிரியான சினிமா துறையை சேர்ந்த நடிகர்களை புறக்கணிச்சு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். சோ இளைஞர்கள் இந்த சினிமா நடிகர்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாலே தமிழ்நாடு உருப்படும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவுடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.